வணக்கம் நிகிதா. மலைகளின் இளவரசி என அழைக்கப்படும் கொடைக்கானல் பல்வேறு பகுதிகளிலிருந்து சுற்றுலா பயணிகள் இங்கு நிலவக்கூடிய குளிர்காலங்களை அனுபவிப்பதற்காக வருகின்றனர். இந்நிலையில் பள்ளி மற்றும் அலுவலகங்களுக்கு பண்டிகை விடுமுறை மற்றும் தொடர் விடுமுறை கொடுக்கப்பட்டுள்ள நிலையில் கொடைக்கானலுக்கு ஏராளமான சுற்றுலா பயணிகள் வர தொடங்கியுள்ளனர். இந்நிலையில் நேற்று குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால், நேற்று காலையிலிருந்து இரவு மற்றும் இன்று காலை முதலே கொடைக்கானலில் உள்ள பல்வேறு பகுதிகளில் போக்குவரத்து நெரிசல் காணப்படுகிறது. சுற்றுலா பயணிகளின் வாகனம் அணிவகுத்து செல்லக்கூடிய காட்சிகளை இங்கு காண முடிகிறது. குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால், ஏரிச்சாலை, மூஞ்சிக்கல், கல்லறைமேடு மற்றும் சீனிவாசபுரம், முகாத்தே நகர், செம்பவனூர் வரை, அதாவது 5 கிலோமீட்டர் தொலைவு வரை வாகனங்கள் அணிவகுத்து ஆமை வேகத்தில் ஊர்ந்து செல்கின்றது. அதே போல் குறித்த நேரத்தில் சுற்றுலா பயணிகள் தங்கள் செல்ல வேண்டிய சுற்றுலா தலங்களுக்கும் வேலை அலுவலக பணிகளுக்கும் செல்ல முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்பட்டு வருகிறது. மேலும் இது குறித்து தொடர்ந்து கொடைக்கானலில் பண்டிகை விடுமுறை என்றாலே இது போன்ற போக்குவரத்து நெரிசல் தொடர்ந்து ஏற்பட்டு வருகிறது. இந்த போக்குவரத்து நெரிசலானது பெருமாள் மலை பகுதியிலிருந்து கொடைக்கானல் மற்றும் கொடைக்கானலில் இருந்து சுற்றுலா தலங்களுக்கு செல்லும் சாலைகள் விரிவுபடுத்த வேண்டும், அப்பகுதியில் உள்ள ஆக்கிரமிப்புகளை அகற்ற வேண்டும் என்று தொடர்ந்து கோரிக்கை இருந்து வருகிறது. மேலும் விடுமுறை நாட்களில் வருகின்ற சுற்றுலா பயணிகளை பாதுகாக்கும் வகையில் சுற்றுலா பயணிகள் சுற்றுலா தலங்களுக்கு சுலபமாக செல்லும் வகையில் போக்குவரத்து காவல் பணியாளர்களை அப்பகுதியில் அதிகமாக அமர்த்த வேண்டும் என்று கொடைக்கானல் ஓட்டுநர்களிடையே கோரிக்கை எழுந்து வருகிறது.